ஹாய்! அழகான குட்டி கதை ஒண்ணு பார்க்கலாம். கதை என்னன்னா, ஜென்குரு ஒருத்தர் ஒரு அழகான ஓவியம் வரைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல அவரோட ஆஸ்தான சீடர் இருக்காரு. இவரும் முடிஞ்ச அளவு தப்பு இல்லாம ஓவியம் வரைய ட்ரை பண்றாரு. ஆனா ஏதோ ஒரு குறை வந்துகிட்டே இருக்கு. அவரோட சீடரும் இந்த மாதிரி குருவே இதை சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்ற மாதிரி பக்கத்துல சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு நாள் சரியில்லையோ என்னமோ ஓவியம் ரொம்பவே அழகா அவர் நினைச்ச மாதிரி வரல. உடனே குரு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி தன்னோட சீடரை கூப்பிட்டு இந்த மாதிரி வரைகிற மை தீர்ந்து போயிடுச்சு, நீ போய் கடையில போய் வாங்கிட்டு வான்ற மாதிரி அனுப்பிடுறாரு. பார்த்த சீடருக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. ஓவியம் ரொம்பவே அழகா வரையப்பட்டிருந்துச்சு. உடனே சீடர் குருவை பார்த்து, குருவே இந்த மாதிரி எப்படி இவ்வளவு அழகா இந்த குறைவான நேரத்துல வரைஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. குரு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ முன்னாடி என் பக்கத்திலே இருந்தல்ல, அதனால நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோன்ற மாதிரி எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு. என்னால முழு கவனத்தையும் ஓவியத்தின் மீது செலுத்த முடியல. ஆனா நீ கடைக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட கவனம் இம்மி அளவு கூட சிதறவே இல்லை. என்னால ரொம்பவே அழகா இந்த ஓவியத்தை வரைய முடிஞ்சிச்சுன்னு குரு சொல்றாரு. இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மத்தவங்களோட விமர்சனங்களை பத்தி கவலைப்படாம நம்ம செய்யற செயல் மீது கவனத்தை செலுத்தினா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு கதையில பார்ப்போம். பாய்.